Hi friends, Assalamu alaikum. Welcome to Foody Dot. இன்னைக்கு Foody Dotல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கேக்கு பட் கிளாஸியான லுக்கில் ஒரு கேக் பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர், பட்டர், விப்பிங் க்ரீம், அவன் இப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 125 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் 5 நிமிஷம் பீட் பண்ணால் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக ஃப்ளஃபியாக நுரைச்சிக்கிட்டு வந்திருக்கு. சைஸும் டபுளாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக உப்பி வரும். சமயத்தில் மேலே பார்த்திங்கன்னா கிராக் விழுந்துருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பேக்கிங் சோடா இன்றைக்கி நான் சேர்க்கல. இங்கே 125 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த எல்லா மைதாவையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேக்கில் நம்ம பட்டர் சேர்க்கல இல்லை, அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை ஒரு கையால் ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையால் விஸ்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இதை மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை ஊற்றுனாங்கன்னா நம்ம விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரியே எல்லா எண்ணெயையும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ண எண்ணெயும் அந்த பேட்டரும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனிமேல் இதை பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சிடுறேன். இப்போ இந்த கடாயை மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். அதற்கிடையில் நம்ம கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மோல்டில் ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்காமல் பண்ணால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளார அந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இதை ஒரு டைட்டாக மூடி போட்டு 40 to 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 40 to 45 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். அதில் எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எதுவும் ஒட்டலை, கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் மேலே க்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம முதல்ல 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி 1/2 கப்பை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதில் 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற மைதாலாம் குக் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம கேக் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம்லாம் சில இடத்துல அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இல்லைனா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம கேக்குக்கு ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதில் கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த கிளேசிங் ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பிங்க்கு, ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி. உங்களுக்கு கலர் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா வெறும் ஒயிட் கலரில் சாக்லேட் சிரப் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம பண்ண அந்த கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள அந்த பேக்கிங் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த கிளேஸை இது மேலே ஊற்றிடலாம். ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும். இதை இந்த கேக் மேலே ஊற்றிட்டு அந்த பிளேட்டை தூக்கி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதான், செம்ம கிளாஸியாக நம்ம இன்றைக்கி ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி கேக்கை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபோடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.